Hi friends, welcome to VS Routine Vlogs. இந்த வீடியோவில் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டரில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்டு நான் லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ணுவேன். பன்னீரோட மசாலா பட்டர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிப்பேன். அவ்வளோதான். இப்போ பன்னீரை மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1½ டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்தோம். இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதித்ததும் நான் ஒரு 7-8 முந்திரியை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் சேர்த்து கரெக்டாக 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப யம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டிஷ்லாம் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றத விட வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவை பிளேட்டிங் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்திக்கு காம்போவாக தான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக நான் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.